GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone, everywhere. Any summer holidays kannu, call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. நாங்க எந்தெந்த ஊர்க்காரர்கள்னா ஆறாரோ சொல்றாங்க. அப்படிலாம் இதான் தொந்தரவு தானே. ஏன் நம்ம அழகா இந்த காடு கிடக்கு வெள்ளமே போட்டு சாப்பிடலாம். இன்னைக்கு மத்த ஒரு வேலையை பார்த்திருந்தா நமக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. இப்ப நிம்மதி இல்லாம தானே இருக்கு. நீ நம்ம சொன்னாப்புல வந்திருப்பான்னா வந்துட போகுதா? நான் சொன்னேன், ஏப்பா அங்கே ரொம்ப கலவரமா இருக்காமலப்பா, நீ என்னப்பா நீ போறோம்னு சொல்ற அப்படின்னு. இல்லம்மா, அது அண்ணியே விருப்பப்பட்டு கூப்பிடுறாங்க, நான் போகணும். அப்புறம் அண்ணியே உங்க அண்ணன் யாரையும் கூப்பிட மாட்டாரு, என்னமோ உங்களை விருப்பப்படுறாரு, நீங்க வாங்கன்னு சொல்றாங்க, நான் போறேம்மா, போய் பார்த்துட்டு வரேன்னு. அம்மா அண்ணன் ஷூட்டிங் எடுக்க இதுக்கு போயிட்டாருமா தஞ்சாவூருக்கு, நீங்க அவருக்கு போனே அடிக்காதியே அப்படின்னு. இல்லப்பா இல்லப்பான்னு இருந்துட்டேன். எங்கேப்பா இருக்கு அண்ணன்னா, அம்மா அண்ணன் ஷூட்டிங்லாம் இருக்காரு, அண்ணன் ரொம்ப பிஸியா இருக்காரு, நீங்க அடிக்காதியம்மா. 22 23 செண்டு மெட்ராஸ்ல வந்து இறங்கி அவருக்கு கண் கலங்கினது வந்து அவங்க அப்பாவோட மறைவுக்கு தான் ரொம்ப அழுதுட்டாரு. என்ன செய்ய, கஷ்டப்பட்டவர் நம்ம அப்பா. இப்ப நான்லாம் சாகிறத பத்தி சந்தோஷம் தான் படணும். அது வயசாயிருச்சுல, இன்னமே அது நம்ம இருந்து என்ன செய்ய போறோம்? நம்ம என்ன முடிஞ்சு போனா கட்ட, நம்ம அப்பா இந்த வயசுல சாகிறதுக்கு நம்ம அண்ணன் இப்படி அழுகுறாங்களே, நம்ம வீட்டுக்காரர் தான் நம்மளை விட்டுட்டு இறந்துட்டாரு அப்படின்னு நினைப்பாப்பா. இன்னும் தான் என் மையம் வேதனைப்படுது. அவங்க அப்பாவை பத்தி நினைக்காது, தங்கச்சி புருஷனை பத்தி தான் நினைக்க. அவர் நல்லவருப்பா, அவருக்கு ஒரு ஆள் இருந்தா இன்னைக்கு எனக்கு எந்த கவலையும் இல்லை, வீட்டு கவலையே கிடையாது. அதுதான் அதுக்கு கவலை உழுசு, வேற அப்புறம் இந்த வெள்ளத்திலையும் தண்ணிக்கிலையும் போய் என் புள்ள ஒவ்வொருத்தனையும் கூப்பிடுது. அடே ஒருத்தன் வந்து வாங்கிட்டு பாங்கடா, ஒருத்தன் வாங்கடா, ரொம்ப பேர் வராதியடா, தண்ணி கிடக்கு ரொம்ப பேர் வராதிடா. எனக்கு என்ன ஆசை, என் மயங்க என் மக்கள் மாதிரி நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், என் மயனுக்கு உதவி செய்ய. அப்படித்தான் மகன் முதலமைச்சர் சேர்ல ஏறுறது. தமிழகத்துல ஒரு கட்சி பின்னாடி அத்தனை இளைஞர்கள் நிக்க முடியுமா, அத்தனை இளம்பெண்கள் நிக்க முடியுமா, அதுவும் தைரியமா தன்னோட தலைவர் நம்பி நிக்க முடியுமானா இந்த கட்சி பின்னாடிதான் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களின் தாயார்கள் தான் மூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம்ப்பா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கிறீங்க. ஓகே, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு மனசுல தோன்ற முதல் விஷயம் என்ன? என்ன விஷயத்த சொல்றது சொல்லுங்க. ஏன்னா புள்ள ஆரம்பிச்ச என் புள்ள ஆரம்பிச்சது சந்தோஷம் தான், நல்லா இருக்கிறாங்க, இருக்கட்டும். நீங்க எல்லாம் கூட இருக்கிறீங்க. இந்த வயசுல இருந்து மைக்க புடிச்சு பேச ஆரம்பிச்சாரு. அது 20 வயசு. அது காலேஜ்ல படிக்கையிலயே அந்த வேலைகள் செய்யும். காலேஜ்ல படிக்கையிலயே அப்ப அங்க கூட்ட பங்கன் வைப்பாங்கல்ல, அப்ப சீமானுவா சீமானுவா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க புதூர்ல ஹைஸ்கூல்ல படிச்சிச்சு, அங்கேயும் அப்படித்தான். எதுக்கு எடுத்தாலும் போய் அந்த வேலையை செய்யும், படிக்க. அது இந்த பாட்டு படிக்க சொல்லுவாங்க, நடிக்க சொல்லுவாங்க, எல்லா வேலையும் செய்யும். அது அந்த வேலையில அது அப்பவுல இருந்து செஞ்ச ஆளு. ஓகே ஓகே, இத்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கு, இப்போ அப்படியே செஞ்சுட்டு இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு அண்ணன் வந்துட்டு ஒரு நடிகரா ஒரு டைரக்டரா இருக்கிறது பிடிக்குமா, இல்ல இந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவராக பிடிக்குமா? அப்ப இருந்தது நல்லதுதான். ஏதோ சினிமா எடுத்துக்கிட்டு அது இப்ப தொந்தரவு இல்லாம இருக்கும்ல, எந்த தொந்தரவும் இல்ல. இப்ப தொந்தரவு தாங்க முடியாது. என்ன தொந்தரவு சொல்லுங்க கேப்போம். நீங்க ஒன்ன சொல்றிய, அவன் ஒன்ன சொல்றியா, எந்த ஊருக்காரனாங்கிறியா? அது பிறந்ததே இந்த ஊரு, நான் பிறந்தது இந்த எல்லாம் பக்கத்துல. அப்படி இருக்கையில நாங்க எந்தெந்த ஊருக்காரர்கள்னா ஆறாரோ சொல்றாங்க. அப்படிலாம் இதான் தொந்தரவு தானே. ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன, நாட்டு பிரச்சனையே தான் எல்லாம் பிரச்சனை. ஏன் நம்ம அழகா இந்த காடு கிடக்கு வெள்ளமே போட்டு சாப்பிடலாம். இன்னைக்கு மத்த ஒரு வேலையை பார்த்திருந்தா இருக்கலாம்ல, நமக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. இப்ப நிம்மதி இல்லாம தானே இருக்கு. எப்ப என்ன எப்படி அப்படிங்கறதுலாம் ஓடிக்கிட்டானப்பா இருக்கு. அரசியல் வேலையில புள்ளைய விடும் போது நிம்மதி இல்லாம தான் இருக்கா? அரசியல் இன்னும் நிம்மதி இருந்தா தானே, இல்லைன்னா தானே இன்னும் துணிஞ்சுதானே நிக்கணும். ஓகே, நீ நம்ம சொன்னாப்புல வந்திருப்பான்னா வந்துட போகுதா? நீங்க என்னைக்காவது வேணாம்னு சொல்லிருக்கீங்களா? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. நாங்களும் சொல்லவும் இல்ல. ஏன் முடியாது?
அது விருப்பப்பட்டு போயிருச்சுல. ஓகே. அது எங்க அண்ணன் சொன்ன வார்த்தையே நான் காப்பாத்தணுமா, நான் கடைசி வரலாம் அங்கேதான் இருப்பேன் அப்படின்றுச்சு. அதுக்கு பேச்சிருக்கா. ஓகே. இந்த காலகட்டங்கள்ல உங்க ஓட்டு யாருக்கு போடுறீங்க? நான் என் மயனுக்கு தான் போடுவேன். மயனுக்கு. மயன் வர்றதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு? கை சின்னத்துக்கு போட்டோம்ப்பா. கை சின்னத்துக்கா? எங்க அப்பா வந்து காங்கிரஸ் கட்சி தான். பரமக்குடியில ஒரு 5-6 புல்லாக்காடு இப்படி உங்க மாதிரி எல்லவட்ட புல்லாக்காடு கூட்டிக்கிட்டு போயிருச்சு. என்னன்னு கூட்டி போயிருச்சு, சிவாஜி படம் நடக்குது ஐயா வாங்க ஐயா அப்படின்னா எங்க அப்பா அந்த படம் பார்க்க ஒரு ஆர்வப்படுவாங்க. சரி வாங்கடா அப்படின்னு போயிட்டாங்க. அப்ப எங்க ஊர் பிரசிடண்ட் நல்ல மனுஷன். அவர் எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஒரு வேண்டியவர். அவர் அவருக்கு தெரியும், ஐயா நாங்க எப்படியாச்சும் இவரை கிளச்சி கொட்டிக்கிட்டு போய் நாங்க படம் பார்க்க வச்சிருவோம் ஐயா அப்படின்ட்டு. பாவம்டா கூட்டி பார்க்காதேடா, அவன் பார்க்கவே செய்யாதுடா அப்படின்னு அவர் சொல்லுவானா. அப்ப இவங்க பாருங்க நாங்க என்ன செய்யறோம்னு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருச்சுங்க. கூட்டிக்கிட்டு போனா அங்கே போனா சிவாஜி படம் இல்லை, எம்ஜிஆர் படம் நடக்குது. அது போறடா பார்த்துட்டு டே அவங்க வாக்கி வராத பேச்சு பேசிவிட்டு, ஏண்டா இப்படி நடக்கையில என்னைய கூட்டிகிட்டு வந்துட்டீங்களடா, நான் பாப்பனாடா அப்படின்னு துண்டை விரிச்சுக்கிட்டு அங்கே படுத்துட்டாரான். நீங்க படம் முடிஞ்சு போகும்போதான்டா என்னை கூட்டிக்கிட்டு போங்கன்னு. அது கிடையிட்டு நான் வரமாட்டேன்டான்னு படுத்தே கிடந்துட்டு அவங்க பார்த்துட்டு கூட்டிட்டு வந்து அப்ப எங்க ஊர் பிரசிடண்ட்ட காலையில சொன்னாங்களாம், ஐயா நீங்க சொன்ன வாக்கு பிடிச்சிக்கிச்சு ஐயா, படுத்த ஐயா இருந்தாரு நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. இளம் பசங்க வந்து நிறைய பேர் வந்து கட்சி இருப்பாங்க. இளம் பெண்கள் எங்க அண்ணன் சொல்லி நிறைய மேடைகள்ல பேசுறது சீமான் அண்ணனுக்காக தான். அதாவது சின்ன வயசுல இருந்தே அவரோட பழக்கம் அப்படி இருந்தாத. அதாவது நீங்க வந்துட்டு தங்கச்சி கூட பிறந்திருக்காரு, ஒரு தாய்மை வழியை பின்பற்றினா மட்டும்தான் இத்தனை இளம் பெண்கள் வந்து எங்க அண்ணன் சொல்ற அந்த சக்தி. சின்ன வயசுல இருந்து அவர் வந்துட்டு பெண்கள் கூட இருந்தது. அதாவது அக்கா தங்கச்சியா பழகின பழக்கம் எல்லாம் எப்படி? அப்படித்தான் இப்ப இருக்கிறது மாதிரியேதான் அப்பவும். ஓகே. யாரு பசங்க வந்தாலும் சரிதான், வாங்க இருங்க பட்டினின்னு இன்னைக்கும் அதே இன்னைக்கு இருக்கிற பொழுதுதாப்பா. அன்னைக்கு யாரு வந்து இருந்தாலும் வாங்க முதல்ல சாப்பிட்டு என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு தான் சொல்லு. என்னம்மா உனக்கு அதே புத்தியா போய் நாங்க என்ன செய்ய அப்ப இருந்த அப்ப சிறுசுல இருந்த அதே மாதிரி தான். 5 மணிக்கு புக்கை எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போவேன் அந்த கம்மாக்காரன் நடுக. ஒரு திருப்புக்கு பாட்டு படிப்பேன், ஒரு திருப்புக்கு ஆடுவேன், ஒரு திருப்புக்கு என்னத்தையாச்சும் பேசிக்கிட்டு தெரியும். அங்கிட்டு போற சனங்க சொல்லும், இந்த ஊர்ல இருந்து இங்கிட்டு வரவு சொல்லுவாடி, அங்க ஒரு லூஸ் பையன் எதிராண்டி போகாதேடி அப்படின்னு. அருமையான பையன். யார் அண்ணனையா? லூஸ் பையடி 5 மணிக்கு வந்து திரியிறாண்டி அங்கிட்டு. கல்யாண வாழ்க்கை. ஏன்னா 40 வயசுக்கு மேலதான் அண்ணன் கல்யாணம் பண்ணாரு. 45 வயசுக்கு கல்யாணம் பண்ண மாட்டோம்னு சண்டை. என்னமா அந்த மகாராஜ்யம் சேர்ந்துச்சு. என்ன சொல்றீங்க? கல்யாணம் பண்ண மாட்டேன்னு பண்ண இப்படி போகுது இல்ல பாக்க. அப்பா என் மயனா சொல்லுங்கப்பா அப்படின்னு. அம்மா நல்லா பேசுவாருமா, நல்லா பேசிக்கிட்டு இருப்பாரு. அண்ணன் அம்மா இப்படி சொல்ல சொன்னாங்க நேன்ட்டா மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு எந்திரி வீட்டுக்கு போ அப்படின்ட்டுருவாருமா. நாங்க என்னம்மா செய்யறது அப்படின்னு சொல்லுங்க. என்னமா அந்த மகாராஜி வந்து சேர்ந்துருச்சு. நீங்க எத்தனை பொண்ணு பாத்திருக்கீங்க இது வரைக்கும் அண்ணனுக்கு? நான் எப்ப பாக்க சொன்னா தானே பாப்பான். பாக்கவே சொல்லலையா? வயசு வந்தா பாக்க சொல்லுவாங்க. பாக்கவும் சொல்லாது, நாங்க பார்க்கவும் மாட்டோம். நான் சும்மா ஒருத்தைய போய் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா? அதெல்லாம் தப்பு. அது கேட்டா அது சொன்னா தானே நம்ம போய் பார்க்கலாம். அது எத்தனையோ பேர் பொண்ணு தாரோம்னு சொன்னாங்க, வாக்கப்படுறோம்னு நேரையும் கேட்டாளுங்க. உன்னுடைய கொடுவைக்கும் என்னுடைய கொடுவைக்கும் அது வித்தை. என் தம்பி மகள்லாம் ஒரு குட்டி இருந்துச்சு, அவங்களே கேட்டாங்க என் பொண்ணை கட்டிக்கிறீங்கன்னு. என்னுடைய கொள்கை வேற, நான் கட்ட மாட்டேன், என் தம்பியை கட்டிக்கிறேன், வச்சு வைங்க உங்க பொண்ணை அப்படின்னு. நீங்க கட்டினா தான் கொடுப்போம் அப்படின்ட்டாளுங்க. அவர் வயசு கொஞ்சம் அவர் சின்ன வயசுக்காரர். சரி அப்போ கல்யாணம் பண்ணி கொடுங்க, என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன், இது நான் வந்து கட்ட முடியாது அப்படின்னு. எவ்வளவு பொண்ணையோ பார்த்தோம், கட்ட மாட்டேன்ருச்சுப்பா. அப்புறம் நாங்க என்னப்பா செய்யறது? கடைசி அந்த மகாராசி வந்து சேர்ந்துச்சு. நாங்க அப்புறம் என்ன பொண்ணு பார்க்காமையும் கொடுக்க மாட்டோம்னா சொன்னாங்க. அது பொண்ணு கூவிக்கிட்டு நின்றா கொடுக்க நான் தரேன் நீ தரமுன்னு கெட்ட மாட்டோம்னு கல்யாணமே பண்றதே இல்லைன்னா அவ்வளவு காலம் விரல இருந்துச்சு. இல்லைன்னா தான் எப்பவே பண்ணியிருக்கலாம். அப்புறம் கடைசி அந்த மகராசியை புடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களே, இப்ப மட்டும் ஏன்டா புடிச்ச அப்படின்னு கேட்டீங்களா?
அம்மா என்னம்மா அந்த புண்ணியம் வந்துச்சுமா நான் புடிச்சுக்கிட்டேம்மான்னு சரி ரொம்ப தங்கம் கல்யாணம் பண்ணிக்க. ஓகே, அது ஒரு பக்கம். அடுத்ததா பாத்தீங்கன்னா மெட்ராஸ் போனது, அண்ணன் வளர்ந்த விதம், இது எல்லாம் நாங்க படிச்சிருக்கோம். ஓகே ரைட். அடுத்தையும் தாண்டி இலங்கை அண்ணன் போயிட்டு வந்தார்ல, அப்ப எல்லாம் உங்களுக்கு உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? அது போகும்போது தெரியுமா உங்களுக்கு? அங்கதான் போகையில எங்களுக்கு தெரியும், போகையில தெரியும். போகையில தெரியும்னா போயிட்டு திரும்பி வந்துருச்சு. சரி. அப்ப போயிட்டு திரும்பி வந்துருச்சு. திரும்பி வந்துட்டு மார்க்கா போகும்போது இது நான் சொன்னேன், ஏப்பா அங்க ரொம்ப கலவரமா இருக்காமலப்பா, நீ என்னப்பா நீ போறோம்னு சொல்ற அப்படின்னு. இல்லம்மா அது அண்ணியே விருப்பப்பட்டு கூப்பிடுறாங்க, நான் போகணும் அப்படின்னு. தன்மாயம் பொண்டாட்டி. அப்புறம் அண்ணியே உங்க அண்ணன் யாரையும் கூப்பிட மாட்டாரு, என்னமோ உங்களை விருப்பப்படுறாரு, நீங்க வாங்கன்னு சொல்றாங்க, நான் போறேம்மா போய் பாத்துட்டு வரேன்னு. சரி போயிட்டு வா அப்படின்னு. அப்பதான் அந்த பண்ணி திரும்பி வந்துருச்சு. சரி. வந்துட்டு இருந்துருச்சு. இருக்கும்போது அப்புறம் நாங்க இப்படிதான் அப்புறம் அது வேலைக்கு அப்புறம் மயன் சின்னவன் சொன்னேன், அம்மா அண்ணன் ஷூட்டிங் எடுக்க இதுக்கு போயிட்டாருமா தஞ்சாவூருக்கு, நீங்க அவருக்கு போனே அடிக்காதியே அப்படின்னு. இல்லப்பான்னு இருந்துட்டேன். அப்புறம் 20, 22 நாள் வரையிலும் நாங்களும் அடிக்கலை. என்னப்பா போகணும் வரல, ஒன்றும் செய்யலை. எங்கேப்பா இருக்கு அண்ணன்னா, அம்மா அண்ணன் ஷூட்டிங்லாம் இருக்காரு, அண்ணன் ரொம்ப பிஸியா இருக்காரு, நீங்க அடிக்காதியம்மா, ஆனா எனக்கு பேசுறாரு, நீங்க அடிக்காதியே அப்படின்னு. சரிப்பான்னு இருந்துட்டோம். 22 நாள் 23 நாள் செண்டு மெட்ராஸ்ல வந்து இறங்கி அப்புறம் பொண்ணு அடிச்சு எல்லாருக்கிட்டைங்க அவங்க அக்கா தங்கச்சி எல்லாருக்குமே வந்துட்டேன்டா. நான் அங்கே அண்ணன்ட்ட போய் அண்ணனை பார்த்தேன், வந்தேன், பார்த்துட்டு வந்துட்டேன். ஓகே சரிப்பா. சரி. எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து எல்லா இடத்துலயுமே மன உறுதியா, அவரை ஃபாலோ பண்றவங்களும் அதே மன உறுதியோட இருக்கான். எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப கண் கலங்கி, எல்லாருமே அத விஷயத்துக்கள் தான் அவருக்கு கண் கலங்கினது வந்து அவங்க அப்பாவோட மறைவுக்கு தான் ரொம்ப அழுதுட்டாரு. என்ன செய்ய, கஷ்டப்பட்டவர் நம்ம அப்பா இப்படி கண்ணு தெரியாமையும் இப்படி இதுகாம இருந்துட்டு இறந்துட்டாரு, என்ன செய்யறது. அவர்லாம் சாகக்கூடியான வயசு, இப்ப எப்ப நான்லாம் சாகக்கூடியான வயசுக்கு அது எந்த அப்பளுக்கும் கிடையாது. என் மருமையனே செத்து போயிட்டாரு. நான் அதையெல்லாம் நினைச்சு நான் அங்க இவருக்கு நான் எந்த இதுவுமே செய்யல. அவரே போயிட்டாரு, இன்னும் இவர் நம்ம போனா என்ன அவர் போனா என்ன, அதெல்லாம் சந்தோஷப்படணும்ப்பா. இப்ப நான்லாம் சாகிறத பத்தி சந்தோஷம் தான் படணும். அது வயசாயிருச்சுல்ல, இன்னமே அது நம்ம இருந்து என்ன செய்ய போறோம், அதை செய்யணும். என் மருமையனே வாழ்ற வயசுக்காரர் போயிட்டாரு, இந்த மகளை விட்டு மயனை விட்டு. அவர் நம்ம என்னப்பா, நம்ம என்ன முடிஞ்சு போனா கட்ட, இனிமே நம்ம இருக்கணும்னு என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டா நாங்கள் ஒரு ஆறுதல் படுத்திக்கிட்டு, அப்ப அழுகாத, நம்ம வேதனைப்பட்டோம்னா நம்ம நிலைமைக்கு நம்ம வேதனைப்பட்டோம்னா அப்ப நம்ம தங்கச்சிலாம் எவ்வளவு வேதனைப்படுவா. நம்ம அப்பா இந்த வயசுல சாகுறதுக்கு நம்ம அண்ணன் இப்படி அழுகுறாங்களே, நம்ம வீட்டுக்காரர் தானே நம்மளை விட்டுட்டு இறந்துட்டாரு அப்படின்னு நினைப்பாப்பா அப்படின்னு சொல்ல. என்ன செய்யறது, நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருக்கா அவருக்கு? யாருக்கு? அப்பாவோட ஆசை நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருக்கா? இல்ல அதான் மையம் நல்லா இருந்துச்சு, பேரை வேணும்னே கேட்டுட்டு கிடந்தாரு, பேரனும் பிறந்துட்டேன், அதெல்லாம் அவருக்கு நீ மையம் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆசை. உண்மையில நாங்க ஒவ்வொரு தடவையுமே நான் பாத்துருக்கோம். ஏன்னா இது மெயினா சொல்றது, அண்ணனோட கட்சி வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் முன்னேறிட்டு இருக்கு. 17 லட்சம் வாக்கு இப்ப கடைசியில் முந்தினது, இப்ப வந்து 30 லட்சத்துக்கு மேல தமிழ்நாட்டுல வந்து 3வது பெரிய கட்சியா இருக்கு நாம் தமிழர் கட்சி. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அந்த இழப்பு, அவங்க ஹஸ்பண்ட் தங்கச்சி இழப்பா இருக்கட்டும், அந்த அப்பாவோட இழப்பா இருக்கட்டும், அதுல எதுவும் மனம் முடிஞ்சு ஏதாவது சொன்ன விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இன்னும் தான் என் மையம் வேதனைப்படுது. அவங்க அப்பாவை பத்தி நினைக்காது, தங்கச்சி புருஷனை பத்தி தான் நினைக்க. அவர் நல்லவர் இருப்பா, அதனால அது ரொம்ப வேதனைப்படும். இப்படிலாம் நம்ம விட்டுட்டு போவார்னு எனக்கு மச்சான் தெரியல. அவருக்கு ஒரு ஆள் இருந்தா இன்னைக்கு எனக்கு எந்த கவலையும் இல்லை, வீட்டு கவலையே கிடையாது, நான் நல்லா இருப்பேன். அவர் இல்லாதனால எனக்கு ஒரு வேதனை அப்படின்னு சொல்லும். அதுதான் அதுக்கு கவலை உழுசு. வேற அப்புறம் கட்சியை பத்தியோ அதை பத்தியோ முடிஞ்ச பாப்போம், நம்ம தம்பி மாதிரி இருக்காங்க, நம்ம தங்கச்சி இருக்கு, நம்ம அக்கா இருக்காங்க அப்படின்னு போயிடும் அப்படின்ற. ஓகே. உங்களுக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புற செலவுக்கு கொடுக்கும், வீட்டுக்கெல்லாம் அனுப்பாது. அப்படி எங்கேயும் முக்கியமான இடத்துக்கு வரும்போது இந்த என் பேரையும் வரும்போது அம்மாவை கூட்டிட்டு வாங்கடான்னு சொல்லி எனக்கு செலவுக்கு, அப்புறம் இந்த வேலை பாக்குறதுக்கு நான் எங்க நீங்க விவசாயம் போடுறீங்கல்ல, அப்புறம் மயன் காசு வாங்குறேன்னு சொல்லாதியே. இந்த வருஷம்லாம்
போன வருஷமும் சுத்தமா விளையல. 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன், சுத்தமா விளையல, மாட்டை விட்டு மேய விட்டேன். இந்த வருஷமும் அதே மாதிரிதான் 2 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். எதுவுமே விளையாது. இந்த ஒரு வயலுக்கு தண்ணி அடிக்கிறேன், அங்கே 2 வயலுக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது என்ன சொல்றேன்னா இன்னும் ஒரு தண்ணி அடிக்கணும், அடிச்சாதான் விளையுங்கிறேன். அப்படியே போடுறா சும்மான்ட்டு இருக்கேன். அப்படித்தான் இங்க களை எடுப்பு வந்து ஒரு வயலுக்கு 4 திருப்பு 5 திருப்பு களை எடுக்கணும். ஒரு களைக்கு எப்படின்னா 10,000 8,000 4,000 3,000. நெல்லு விளைஞ்சா எம்பிட்டு விளையும் 20 மூடை 15 மூடை 20 மூடை விளையும். அது விவசாயத்தை பத்தி அவர் அதிகமா பேசுறாரு. அது ஏன் அது விவசாயத்தை பத்தி அவர் அதிகமா பேச நீங்க தான் காரணமா? எதுனா விவசாய பத்தி பேசுறதுன்னா அது அங்கிட்டு உள்ள காட்டுகளுக்கு ஒத்து வரும். இந்த கம்மாயில் தண்ணி கிடக்கா, அப்ப என்னன்னு விளையும்? நான் என்னன்னு விவசாயம் பண்றது? கம்மாயில தண்ணி இல்ல, அப்புறம் அப்படித்தாப்பா. அது அங்கிட்டு தண்ணி வார காட்டுகளை பத்தி விவசாயம் பண்றது அது பேசுறது சரிங்க. இந்த காட்டுகள்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. வந்துட்டு உங்களோட பெரிய ஆசைனா என்ன ஆசை இருக்கு உங்களுக்கு? எனக்கு என்ன ஆசை, என் மயங்க என் மக்கள் மாதிரி நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், என் மயனுக்கு உதவி செய்யணும். அப்படித்தான். மகன் முதலமைச்சர் சேர்ல ஏறுறது ஏப்பா அது உங்க கையில இல்லப்பா இருக்கு. ஆசைன்னு அம்மாவுக்கு இருக்கணும்ல. நம்மளுக்கு ஆசை இருந்தாலும் மக்களுடைய விருப்பம் அது. அத நம்ம முதலமைச்சரா ஆயிரம் மயன் நம்ம சொல்ல முடியாது. மக்களை தேர்ந்தெடுத்து அவங்க அக்கா தங்கச்சி தம்பிமாரு அப்படி தேர்ந்தெடுத்தா செய்யணும். நான் ஆசைப்பட்டு என்ன செய்யறது? நீங்க எல்லாம் ஆசைப்படணும். நாங்க மனசு வச்சாலும் ஓட்டு. நீங்க தான் ஆசை வைக்கணும், அதை சொல்லணும். அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, நம்ம அண்ணனை முதலமைச்சரா ஆக்கணும் அப்படின்னு வரும். முதலமைச்சரா வரும், உதவி செய்யுங்க எல்லாரும். கண்டிப்பா ஆச்சு, கண்டிப்பா அந்த முயற்சி இருக்கு. ஒவ்வொரு வருஷம் ஓட்டு ஏறிட்டே போகுது. நீங்களும் பாக்குறீங்க அதே மாதிரி ஏறிட்டே போகும். இப்ப எல்லாம் பாத்தீங்களா, இந்த வெள்ளத்திலையும் தண்ணிக்குலையும் போய் என் புள்ள ஒவ்வொருத்தனையும் கூப்பிடுது. அடே ஒருத்தர் வந்து வாங்கிட்டு பாங்கடா, ஒருத்தர் வாங்கடா, ரொம்ப பேர் வராதியா, தண்ணி கிடக்கு ரொம்ப பேர் வராதியா, நிவாரண தொகை அந்த பாலை துணிமணியா அதை இதைத்தான் கொண்டு அது முடிஞ்ச உதவியா அது செய்யுது. அது என்ன ஆட்சியில சம்பாதிக்குது, அது கஷ்டப்பட்டுக்கிட்டு. இன்னும் ஒண்ணு என்னன்னா, நீங்க ஒண்ணு சொன்னீங்க ஆச்சு, நீங்களே எல்லா இடத்துலயும் அவர் மலையாளி அது இதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க, அதுக்கு வந்து பதில் சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க ஆச்சு, இதுக்கு நீங்க பதில் சொன்னீங்க. சீமான் வந்து சம்பாதிக்கிறதெல்லாம் இந்த ஊர்லதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு இது அப்படின்னு சொல்றாங்க, ஊர்லதான் வாங்கி போடுற நிலங்களும் அப்படின்னு. இதெல்லாம் உண்மையா? இல்ல அப்படி ஒரு இதே இல்ல. எத்தனை ஏக்கர் கிடக்குன்னு அந்த சொன்னவங்களுக்கு தெரியும்ல, அவங்கள கூட்டிட்டு வாப்பா, இங்கே கட்டி போட்டு அடிப்போன்னு சொல்றீங்க, இந்த ரூம்லயே கட்டி போட்டு அடிப்பா அப்படின்னு. எத்தனை ஏக்கர் கிடக்குன்னு, இந்த வய அந்த வய அந்த வய இந்த ஊரணிக்கு பக்கத்துல உள்ள வய இதெல்லாம் எங்களுக்கு அப்பவுல இருந்து இருக்கு. நாங்க வந்து செம்பரி ஆடு மேப்போம் வச்சிருந்தோம். 3 ஆளு 4 ஆள் சம்பளம் மேய்க்கும் எங்களுக்கு. அப்ப என் மயன்மார் காலேஜ்ல படிக்க இல்லை, இங்க படிக்க இல்லைன்னா அந்த லீவும் போது என்ன செய்வாங்க, அந்த அந்த மேய்க்கிறவங்க சீமையா இன்னைக்கு நான் சேங்மெண்ட் வந்துடுறேன், சீமையா நீ ஆட்டம் மேயின் பத்திக்கிட்டு புறப்பட்டுரும் அந்த ஆட்களோட. அப்போ இப்படி பள்ளிக்கூடத்து பிள்ளைய இப்படி அந்த அவங்க தெரிஞ்ச பிள்ளை என்கிட்ட உள்ள பிள்ளையெல்லாம் சைக்கிள்ல போவாங்கல்ல ரோட்ல, என்ன செய்யுமே ஆடு மேய்க்கிற டே முண்டை பேரு, ஆடு மேய்ச்சா ஆளா போகணும்டா, படிச்சு பாலா போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. அங்கேயும் சொல்லுவேன், அம்மா இப்படி கேக்குறாங்கம்மா, அது என்ன நம்ம ஆடு மேய்க்கிறேன் நான் கேவலமா இப்படி சொல்லிட்டு வந்தம்மானு. அது ரொம்ப நல்லதுப்பா. ஆடு மேய்ச்சா ஆளா போலாம், பாலா போகணும் என்னதுக்குடா, வாங்கடா நான் ஆடுதாண்டா மேய்க்கிறேன் அப்படின்னு ஆட்டை பத்திக்கிட்டு அங்கிட்டு தான் போகணும் அந்த ஆளுக்களோட. அப்படியே மேய்ச்சது அப்ப உள்ள இருந்தே அதுக்கு அது பழக்கமா போச்சுப்பா. அப்புறம் என்ன செய்ய? எதுக்கு தமிழ் மேல இவ்வளவு ஒரு பற்று? தமிழ் தானே படிச்சிச்சு, அதான் அப்புறம் தமிழ் தானே எல்லாருமே தமிழ் தான் படிக்கிறாங்க. ஆனா இவர் பேசுறது கூட ஒரு தமிழ் ஃபுல்லா தமிழா தானே பேசுறாரு. அப்ப இருந்தே அதுக்கு அதே பழக்கம், அதே இதா போச்சு. இப்ப உங்ககிட்ட வந்து சேரவும் அது அப்படி பேசுது. அப்ப முன்னாடிலாம் இப்படித்தான் பேசும். இப்ப எப்படி இருக்கோ அப்படித்தான் அப்பவும். படிக்கிற காலத்துல உங்கள்ட்ட வந்து இந்த ரேங்க் கார்டு அதெல்லாம் காட்டுறது இல்லையா, மார்க் அதெல்லாம் முதல் மார்க் வாங்கும் எப்பவுமே. நாங்க இந்த இங்க இளையாங்குடி ஹைஸ்கூல்ல படிக்கும் போது ஐடில சேர்த்து விட்டுருவோம்னு சொல்லி பணங்கணம் எல்லாம் கெட்டி எல்லாம் செஞ்சுட்டேன். அப்ப போய் இவனும் சரிப்பா நம்ம வீடும் கஷ்டத்துல இருக்கு, நான் போய் ஐடி சேர்றப்பான்னு போயிட்டு அங்கே போனா அந்த ஹெட் மாஸ்டர் கொடுக்க மாட்டேன் விட்டாரு சீட். ஏன்டாக்கப்பா ஹைஸ்கூலுக்கே நீ முதல் மார்க் வாங்கியிருக்க, அது என்னடா பெயிலா போனவன் படிக்க போற இதுக்கு நீ போறோம்ங்கிறேன், நடந்தவை படிடா அப்படின்னு கொடுக்க மாட்டேன்ட்டார் மார்க். அப்புறம் காலேஜுக்கு போய்
அங்கே போய் படிச்சுட்டு அந்த வகையில் மெட்ராஸுக்கு உங்கள் ஊருக்கு பக்கம் வந்ததுதான். ஓகே. அப்புறம் என்ன செய்யறது, நாங்கள் செய்யறது என்ன செய்யறது, அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்குன்னு இங்க இருக்கிறது அந்த வீடு, அந்த போட்டோ கிட்ட அது மட்டும் தான். நீங்க ஏன் அந்த இன்னொரு வீடு அதுக்கெல்லாம் போகாம இந்த வீட்டுல இருக்கிறீங்க? அது என் மகனுடைய ஆர்டர். அம்மா பழைய வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்றுச்சு. சரிப்பா நான் இருக்கிறேன், நான் போவேன், அங்கேதான் இருப்பேன். அவைக்கு என் பேரே வந்துட்டா படுக்க இங்க வருவேன், இங்க இருந்துருவேன், சாப்பாடு உடந்து கொடுப்பேன். அப்புறம் இல்லைன்னா அங்கேதான் போய் சாப்பிட்டேன், அங்கேதான் போய் படுப்பேன், அங்கேதான். என்ன வீடு நம்ம இப்படிதானே, அப்புறம் என்ன. சரி, அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம். இப்பெல்லாம் நல்லா படிச்சு இப்பெல்லாம் போய் டைரக்டர் ஆயிட்டாரு, எல்லாமே ஆயிட்டாரு. அடுத்து இப்ப எலெக்ஷன் அப்படியே போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாளுமே அவரோட வளர்ச்சியை நோக்கி இது எல்லாமே பயணிச்சுட்டு இருக்கோம். சரிப்பா, இந்த நேரத்துல ஓகேமா, இவ்வளவு நேரம் எங்களுக்காக நிறைய தகவல்கள் சொன்னீங்க. அதுக்காக இந்தியா கிளிட்ஸ் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் அண்ணனோட சார்பாகவும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand.